அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூரின் கீட்டோன் பாடிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். நம்ம தொடர்ந்து இப்போ யூரின் டெஸ்ட்டை பத்தியே பார்த்துட்டு இருக்கிறோம். அநேக வீடியோக்கள்ல யூரின் டெஸ்ட், பல விதமான யூரின் டெஸ்ட்டை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யூரின் டெஸ்ட்ல கீட்டோன் பாடிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி விரிவா பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணலாம், இதன் மூலமா நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம இதுல பார்க்க போகிறோம். இந்த யூரின் கீட்டோன் பாடிஸ் டெஸ்ட் அப்படிங்கும் போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒரு பிரெக்னன்ட் லேடிஸ் சிவியரா வாமிட்டிங்ல வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் டாக்டர்ஸ் எழுதியிருந்தாங்க. அதுல யூரின் அசிட்டோன் அப்படிங்கிற ஒரு டெஸ்டையும் எழுதியிருந்தாங்க. அசிட்டோன்னாலும் இந்த கீட்டோன் பாடிஸ் டெஸ்டே நம்ம பண்ணிக்கலாம். அந்த அசிட்டோன் பண்ணும்போது அந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா இந்த கீட்டோன் பாடி பிரசண்டா இருந்துச்சு. அப்போ 2 நாள் அந்த வாமிட்டிங்க்கு ஸ்டாப் ஆகுறதுக்குள்ள மெடிசின், திரும்ப ஐவி ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் கொடுத்து 2 நாள் தாண்டி அந்த பேஷண்ட்டுக்கு யூரின்ல கீட்டோன் பாடிஸை பார்க்கும்போது நெகட்டிவான ரிசல்ட் கிடைச்சிருந்து. இப்படி பல அனுபவங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த கீட்டோன் பாடி டெஸ்ட்ல நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு ஞாபகம் வந்த ஒரு செயலை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த கீட்டோன் பாடிஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதன் மூலமா என்னென்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்ல கீட்டோன் பாடிஸ் பற்றியதான ஒரு இன்ட்ரடக்ஷன். த டேம் கீட்டோன் பாடிஸ் ரெஃபர்ஸ் டு 3 intermediate products of fat metabolism, namely acetone, acetoacetic acid, பீட்டா ஹைட்ராக்சிபுட்ரிக் அசிட்டிக் ஆசிட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ். இது ஃபேட் மெட்டபாலிசம், அதாவது இந்த கொழுப்பு சத்து வளர்ச்சிதை மாற்றத்தில் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு ஆசிட் ஃபார்மேஷன் தான் இந்த கீட்டோன் பாடிஸ். இந்த 3 ஆசிட்ஸ் இதில் ஃபார்மேஷன் ஆகுறதுனால இதை கீட்டோன் பாடிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீட்டோன் பாடிஸ் ஃபேட் மெட்டபாலிசத்தில் நடக்கக்கூடிய ஒரு நார்மலான ப்ராசஸ். இது எப்போ அப்நார்மல் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம கிளினிக்கல் இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்தது மெத்தட்ஸ். வேரியஸ் மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் டிடெக்டிங் கீட்டோன்ஸ் இன் யூரின். ஃபர்ஸ்ட் ஒன் ரோத்ராஸ் டெஸ்ட், யூரின் ஸ்ட்ரிப் டெஸ்ட், லிகால்ஸ் டெஸ்ட், ஜெர்காட்ஸ் டெஸ்ட், டேப்லெட் டெஸ்ட். இப்படி பல வழிகளில் யூரின் வழி போகிற கீட்டோன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு ரோத்ராஸ் டெஸ்ட் மூலமாகவும் யூரின் ஸ்ட்ரிப் டெஸ்ட் மூலமாகவும் எப்படி இந்த கீட்டோன் பாடிஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ரோத்ராஸ் டெஸ்ட்டோட பிரின்சிபிள். அசிட்டோஅசிட்டிக் ஆசிட் அண்ட் அசிட்டோன் ரியாக்ட்ஸ் வித் அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் நைட்ரோப்ரோசைட் டு ஃபார்ம் ஏ பர்பிள் கலர்டு காம்ப்ளெக்ஸ். அதாவது இந்த கீட்டோன் பாடியில் இருக்கக்கூடிய அசிட்டோஅசிட்டிக் ஆசிட் அண்ட் அசிட்டோன் எதுக்கு கூட ரியாக்ட் ஆகுதுன்னா, இந்த நம்ம ரியேஜெண்டாக கொடுக்கக்கூடிய சோடியம் நைட்ரோப்ரோசைடுக்கு கூட ரியாக்ட் ஆகி அதன் மூலமாக ஒரு பர்பிள் கலர்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. இதுதான் இதோட பிரின்சிபிளாக காணப்படுது. அடுத்ததாக ரோத்ராஸ் டெஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ரிக்யர்மெண்ட்ஸ். யூரின் டெஸ்ட் டியூப்ஸ், ரோத்ராஸ் பவுடர் ஆகிய சோடியம் நைட்ரோப்ரோசைட், அமோனியம் சல்ஃபேட் அண்டு அமோனியா சொல்யூஷன். இந்த இவ்வளோ ரிக்யர்மெண்ட்ஸ் ரோத்ராஸ் டெஸ்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது. அடுத்ததாக ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், டேக் ஏ க்ளீன் அண்ட் ட்ரை கிளாஸ் டெஸ்ட் டியூப். ஒரு க்ளீனான கிளாஸ் டெஸ்ட் டியூபை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அடுத்ததாக ட்ரான்ஸ்ஃபர் about 5 ml ஆஃப் யூரின் டு ஏ டெஸ்ட் டியூப். 5 ml ஆஃப் யூரினை இந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக ஆட் 1 gram ஆஃப் அமோனியம் சல்ஃபேட். 1 gram ஆஃப் அமோனியம் சல்ஃபேட்டை ஸ்பேச்சுலா மூலம் யூரினில் ஆட் பண்ணணும். அடுத்தது மிக்ஸ் வெல், நல்ல முறையில் சேச்சுரேட்டட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ஆட் 1 gram ஆஃப் சோடியம் நைட்ரோப்ரோசைட் வெல் சேச்சுரேட்டட். அடுத்ததாக 1 gram ஆஃப் சோடியம் நைட்ரோப்ரோசைட் ஆட் பண்ணிவிட்டு நல்ல சேச்சுரேட்டட் கரைகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலி ஆட் 2 to 3 drops ஆஃப் அமோனியா சொல்யூஷன் சைடு வைஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப். அமோனியா சொல்யூஷனை கிளாஸ் டியூப் வழியாக சைடு வைஸாக விடணும். அப்சர்வ் த கலர் ஃபார்மேஷன். இதில் கலர் ஃபார்மேஷன் நடக்கிறத நம்ம கவனிக்கணும். இதில் ஒரு பர்பிள் கலர் ரிங் ஃபார்மேஷன் ஆகும். இது பாசிட்டிவ் ஸ்டேட்டஸ். அடுத்தது அப்சர்வேஷன் அண்ட் ரிசல்ட். இமீடியட் ஃபார்மேஷன் ஆஃப் பர்பிள் கலரிங், கீட்டோன் பாடி ப்ரெசன்ட். நோ ஃபார்மேஷன் ஆஃப் பர்பிள் கலரிங், கீட்டோன் பாடி ஆப்சென்ட். இந்த பர்பிள் கலர் ரிங் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா அதை ப்ரெசன்ட் எனவும், பர்பிள் கலர் ரிங் ஃபார்மேஷன் ஆகலைன்னா அதை ஆப்சென்ட் ஆர் நெகட்டிவ்னும் ரிசல்ட் பண்ணலாம். அடுத்ததாக யூரின் ஸ்ட்ரிப் மெத்தட் மூலமாக பார்க்க போகிறோம். கலெக்ட் த யூரின் இந்த யூரின் கண்டெய்னர் அண்ட் தென் டிப் த யூரின் ஸ்ட்ரிப் இன்டு த யூரின்.
இந்த யூரின் ஸ்ட்ரிப் மல்டி ஸ்ட்ரிப்பை எடுத்து இந்த யூரினுக்குள்ளாடி வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணணும். After the 3 minutes, note the color change and then compare the comparison of urine strip box. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து யூரினில் டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூரின் பாக்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ்க்கு கூட இதை கம்பேர் பண்ணணும். எந்த கலரில் சேஞ்ச் ஆகுதோ அந்த கலரை நம்ம நோட் பண்ணிக்கணும். இதில் யூரின் கீட்டோன் பாடிக்கான டெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கணும். நிறைய டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கீட்டோன் பாடிக்கான டெஸ்ட்டில் எந்த கலர் வந்து நமக்கு செட் ஆகுதோ அந்த கலரில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து நோட் பண்ணணும். ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதன்படி நம்ம இதில் வந்து வேல்யூவை எடுத்து ரிப்போர்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக கிளினிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ். இந்த கீட்டோன் பாடிஸ் வந்து நார்மலாக ஃபேட் மெட்டபாலிசத்தோட இன்டர்மீடியட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனாலும் என்ன மருத்துவ காரணிகளுக்காக இது வந்து டிசைட் பண்ணப்படுகிறதுனா எக்ஸஸ் கீட்டோன் பாடிஸ் ஆர் எலிமினேட்டட் இன் யூரின் அண்ட் த கண்டிஷன் இஸ் கால்டு கீட்டோன்யூரியா. இந்த கீட்டோன்யூரியா என்னென்ன காரணங்களுக்காக அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஸ்டார்வேஷன், அடுத்ததாக ப்ரொலாங்க்டு வாமிட்டிங், சிவியர் டயரியா, அனஸ்தீசியா, லிவர் டேமேஜ், ஹை ஃபேட் இன்டேக், லோ கார்போஹைட்ரேட் இன்டேக், ஃபாஸ்டிங், ஃபீவர், இப்படிப்பட்ட காரணங்களுக்கு இந்த கீட்டோன்யூரியா கண்டிஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைகிறது. இந்த டெஸ்டின் மூலமாக நம்ம கீட்டோன்யூரியாவை எப்படி வந்து கிளினிக்கல் இம்ப்ளிகேஷனில் கொண்டு வரோம் அப்படிங்கிறதை நம்ம பார்த்துருக்குறோம். இவ்வளவுதாங்க யூரின் கீட்டோன் பாடிஸ் ஆர் யூரின் அசிட்டோன் என்கிற டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்த்துருக்கிறோம். இனி அடுத்த வீடியோவில் யூரின் பைல் சால்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.